Hello friends, வணக்கம் and welcome back to Critics Mode. Recently release ஆன ரெண்டு தமிழ் டப்டு ஹாலிவுட் மூவிஸ் எப்படி இருக்குங்கறத இந்த வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணீங்க நம்புறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். நம்ம லிஸ்ட்ல இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் மூவி என்னன்னு கேட்டீங்கன்னா கேரி ஆன் 2024ல தமிழ் டப்ல நெட்ஃபிளிக்ஸ்ல ரிலீஸ் ஆயிருக்க ஒரு ஆக்ஷன் த்ரில்லர் டிராமா மூவி. ஷார்ட் ஒன் லைன் ஸ்டோரி என்னன்னு கேட்டீங்கன்னா நம்ம கதையோட ஹீரோ ஏர்போர்ட்ல ஒரு செக்யூரிட்டி ஏஜென்ட்டா வேலை பார்த்துக்கிட்டு இருக்காரு. ப்ரொமோஷன் வேணும்னு சொல்லி கேட்ட இடத்துல பாத்தீங்கன்னா செக்கிங் போஸ்டிங் ஆபீசரா போய் அவரை உட்கார வச்சு கிறிஸ்மஸ் ஈவ் அன்னைக்கு எந்த பிரச்சனையும் நடந்துராம பாத்துக்கோப்பான்னு சொல்லி ஹையர் அபிஷியல் ஒரு ஆர்டர் கொடுக்குறாரு. அந்த மாதிரி டைம்ல அவருக்கு ஒரு ஏர்போர்ட் வருது. அதுல இருந்து ஒரு மெசேஜ் மூலியமா கால் பண்ணி அந்த காலை கனெக்ட் பண்ணி ஒரு ரெட் கேப் போட்டவங்க இருக்கக்கூடிய பேகை வந்து செக்யூரிட்டி செக்ல எந்த ப்ராப்ளமும் இல்லாம கிராஸ் பண்ணி விடணும்னு சொல்லி பிளாக்மெயில் பண்ணி த்ரெட்னிங் பண்றாங்க. ஹீரோ அந்த ட்ராப்ல மாட்டிக்கிட்டு அந்த டெரரிஸ்டுக்காக எதுக்காக ஹெல்ப் பண்ண ட்ரை பண்ணாரு, அந்த பேக்ல என்ன இருக்கு, அந்த பேக் அந்த செக்யூரிட்டி செக் எந்த ப்ராப்ளமும் இல்லாம கிராஸ் பண்ணுச்சா, அன்னைக்கு அங்க நடந்த சம்பவம் என்ன, இதுல ஹீரோ பண்ணக்கூடிய கலாட்டாக்கள் என்னங்கிறது இந்த மூவி பார்த்து நீங்க தெரிஞ்சுக்கோங்க. டீசென்ட் வாட்சான தமிழ் டப்டு ஆக்ஷன் த்ரில்லர் டிராமா மூவியை தரமா பிரசென்ட் பண்ணிருக்காங்கன்னு தான் சொல்லுவேன். தமிழ் டப்பிங் ப்ராப்பரா லிப்சிங் கூட நீட்டா இருந்துச்சு. பெர்ஃபார்மன்ஸ் அந்த அளவுக்கு எனர்ஜெட்டிக்கலாவும் ப்ராப்பராவும் நம்ம கதையோட ஹீரோ மிகப்பெரிய ஒரு சம்பவம் பண்ணியிருக்காரு. கிறிஸ்மஸ் ஈவ்ல நார்மலான ஒரு பப்ளிக் இருக்கக்கூடிய ஏர்போர்ட்ல இவ்வளவு பெரிய படத்தை அசால்ட்டா தட்டி தூக்கி சம்பவம் பண்ணியிருக்காங்க. ஸ்டோரியில நல்ல கண்டென்ட்டும் மெசேஜும் இருந்தாலும் நார்மலான ஒரு கேட் அண்ட் மவுஸ் கேம் ஸ்டோரி நான் லீனியர் ஃபார்மேட்ல ஒரு ஆக்ஷன் த்ரில்லர் டிராமாவா கமர்ஷியலா தான் நிறைய இடத்துல ஹைலைட் பண்ணி காமிச்சிருக்காங்க. பட் ஸ்கிரீன் பிளே நேரேஷன் அண்ட் எக்ஸிகியூஷன் யூனிக்கான கான்செப்ட்ல நீட்டான வே ஆஃப் பிரசன்டேஷன்ல இருந்ததுனால மைண்ட் ப்ளோவிங்கான ஆக்ஷன் சீக்வன்ஸ் உங்களை யோசிக்க விடாம படத்தை பயங்கர என்கேஜிங்கா வச்சிருக்கும். இதுவுமே ஒரு ஸ்லோ பர்ன் த்ரில்லர் டிராமா தான். 2 மணி நேரத்துக்குள்ள நடக்கக்கூடிய சம்பவத்தை சப் ஸ்டோரிஸ் மூலியமா பயங்கர என்கேஜிங்கா வச்சுட்டு லாஸ்ட் வரைக்கும் அந்த இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்டரை ஹோல்டு பண்ணி கிளைமேக்ஸ்ல நடக்கக்கூடிய சஸ்பென்ஸ் அண்ட் ட்விஸ்ட் ஃபேக்டர் டிராமாவை ஆக்ஷன் சீக்வன்ஸோட நீட்டா பிரசென்ட் பண்ணி உங்களை இம்ப்ரெஸ் பண்ணிருக்கனால வாட்சபிளான எபோவ் ஆவரேஜான ஒரு நல்ல ஆக்ஷன் த்ரில்லர் டிராமா தான் நான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணிருக்கேன். மூவில ஒரு சில ஃபிளாஸ் இருந்தாலும் ஃப்ளோ எந்த விதத்துல எஃபெக்ட் பண்ணலங்கனால பார்த்து என்ஜாய் பண்ற மாதிரியான நல்ல மூவி தான் இது. அண்ட் கேரி ஆன் மூவிக்கு நம்ம தரக்கூடிய ரேட்டிங் அளவுன்னு கேட்டீங்கன்னா 6.8 out of 10. நம்ம லிஸ்ட்ல இருக்கக்கூடிய செகண்ட் மூவி என்னன்னு கேட்டீங்கன்னா பாடிஸ் 2024ல தமிழ் டப்ல அமேசான் பிரைம்ல ரிலீஸ் ஆயிருக்க ஒரு சஸ்பென்ஸ் த்ரில்லர் டிராமா மூவி. ஃபேமிலியோட பாத்தீங்கன்னா கன்ஃபார்ம் சரிப்படி 18+ தான். ஓப்பனிங் சீனே தரமா இருக்கும். ஷார்ட் ஒன் லைன் ஸ்டோரி என்னன்னு கேட்டீங்கன்னா ஒரு மேன்ஷன்ல ஃப்ரெண்ட்ஸ் கெட் டுகெதர் நடக்குது. அங்க போன 7 பேர் பாத்தீங்கன்னா இந்த பாடிஸ் கேமை விளையாடுறாங்க. அன்னைக்கு நைட்டு மர்மமான முறையில ஒருத்தரா அந்த வீட்டுல இறந்து போறாங்க. யார் அந்த கொலையை பண்றாங்க, எதுக்காக பண்றாங்க, அவங்களுக்கு என்ன நடந்துச்சுங்கிறத 1.5 மணி நேரத்துக்குள்ள ஒரு மிஸ்ட்ரி த்ரில்லர் டிராமாவை சூப்பரான ஒரு ஹாரர் எலமெண்ட்டை வச்சு ஜஸ்டிஃபை பண்ணி பிளாஷ்பேக் ரிவெஞ்ச் டிராமான்னு சொல்லி எமோஷனலாவும் ஹைலைட் பண்ணி உங்களை யோசிக்க வச்சு ஒரு எக்ஸ்பெரிமெண்டல் டிராமாவான மிஸ்ட்ரி த்ரில்லரா பிரசென்ட் பண்ணிருக்காங்க. ஹூ டன் இட்ங்கிற கான்செப்ட்ல தான் நரேட் பண்ணிருக்காங்க. சில விஷயம் ரொம்ப ப்ரெடிக்டபிளாவும் டேக் இட் ஈஸியாவும் தான் இருந்துச்சு. ஸ்லோ பர்ன் த்ரில்லர் டிராமா தான். பட் பயங்கர ரஷ் பண்ணி தான் கிளைமேக்ஸ் எண்ட் பண்ணிருக்காங்க. எந்த ஒரு இடத்துலயுமே டைம் வேஸ்ட் பண்ணாம கேரக்டர் எஸ்டாப்ளிஷ் பண்ணி கண்டென்ட்டுக்குள்ள போய் கான்ஃபிளிக்டா அடிச்சு நவுத்தி இருக்காங்க. படத்துல ட்விஸ்ட் சஸ்பென்ஸ் ஃபேக்டர்லாம் ஹோல்டிங்கா இருந்தனால தான் வாட்சபிள் நம்ம உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்றோம். இட்ஸ் வாட் இன்சைட்னு சொல்லி ரீசெண்டா ஹாலிவுட்ல நெட்ஃபிளிக்ஸ்ல ரிலீஸ் ஆன மூவியோட இன்ஸ்பிரேஷன் அண்ட் அடாப்டேஷன் இந்த மூவில சிமிலரா ஃபீல் ஆச்சுங்கிறது இந்த மூவி பார்க்கும்போது உங்களாலையும் தெரிஞ்சுக்க முடியும். சோ தமிழ் டப்பிங் பெர்ஃபார்மன்ஸ் ஸ்டோரி ஸ்கிரீன் பிளே நரேஷன் சொல்லி எக்ஸ்பெரிமெண்டல் டிராமாக்கு தேவையான அத்தனை எலிமெண்ட்டையும் ப்ராப்பரா போட்டு மிக்சியில அடிச்சு ஒன்னா பிரசென்ட் பண்ணிருக்கிறதுனால வாட்சபிளான ஒரு நல்ல மிஸ்ட்ரி த்ரில்லர் டிராமா மூவி தான் நம்ம உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணிருக்கோம். இதுவுமே எபோவ் ஆவரேஜ் மூவி கேட்டகரிஸ்க்குள்ள வரதுனால செக் அவுட் பண்ணி பாருங்க. இந்த பாடிஸ் மூவிக்கு நம்ம தரக்கூடிய ரேட்டிங் அளவுன்னு கேட்டீங்கன்னா 6.4 out of 10. இந்த 2 மூவி செக்மெண்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு லைக் அடிச்சு கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிக்கலாமா டிஸ்லைக் அடிச்சு கமெண்ட் பண்ணுங்க. நம்ம டெலிகிராம் சேனலுக்கு லிங்க் இருக்கு, ஜாயின் பண்ணிக்கோங்க. டெய்லி அப்டேட்ஸ் உங்களுக்கு அந்த டாடா பை, see you on, love you all.